அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ண நிறைய டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் நமக்கு வர நம்மளுடைய வீடியோ நல்லா இருக்கணும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு ரீல்ஸ் போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அது பார்க்குற மாதிரி இருக்கும். அது திரும்ப தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக வரும். இப்போ ஏதாவது ஒரு தேவையான கண்டென்ட், இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன்னா இந்த வீடியோ போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு வீடியோ தேவைப்படும். ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கோம் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதுவே நீங்கள் புதுசாக ஒரு விளாக் போடுறீங்கன்னா, புதுசாக வரீங்க, யாருன்னே தெரியாது. ஸோ அப்போ உங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப இவங்க கண்டென்ட் நமக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க. சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லணும். அதாவது ஒரு மெயின் கண்டென்ட்டை சொல்லிவிட்டு என்ன இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த வீடியோக்குள்ளார ஏதாவது கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. எடுத்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லாமல் மெயின் கண்டென்ட்டை சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நல்ல வேல்யூபிளான ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க, வியூவர்ஸும் கிடைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் தம்ப்நெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்மளுடைய வீடியோ எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் தம்ப்நெயில் ரொம்ப மஸ்ட்டு. தம்ப்நெயில் விட கண்டென்ட் மஸ்ட்டு. எல்லாமே பேலன்ஸ்டாக நம்ம போடணும், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, பிளேலிஸ்ட்டை நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை ஏன் க்ரியேட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோ முடிவில் பிளேலிஸ்ட்டை நீங்கள் எண்டு ஸ்க்ரீனாக கொடுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஐ கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதாவது எண்டு கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஊக்கு இருக்கணும். அதாவது என்னென்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு இதே நேரத்தில் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கேட்டால் நமக்கு பண்ணாதவங்க கூட பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்பான்ஸை நம்ம கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பாயிண்ட் என்ன கற்றுக்கணுன்னா, சேனலுடைய டேஷ்போர்டு ஒரு நீட்னஸாக இருக்கணும். ஒரு சேனல்னால் இப்போது கனித்தமிழ் டெக் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனர், ஒரு லோகோ, டிஸ்கிரிப்ஷன் பார்த்த உடனே ஒரு அட்ராக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ உங்கள் சேனலுக்கு ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வராங்கன்னா, ஸோ இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ கிறிஸ்டல் கிளியர் உங்களுடைய டேஷ்போர்டில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் பேனர் ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ இருக்குது, பார்த்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஒரு நீட்டாக இருக்கணும், சரிங்களா? அப்படி நீட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஓகே நமக்கு தேவையான விஷயம் இந்த சேனலில் இருக்குது அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து வீடியோவும் பார்ப்பாங்க, சரிங்களா? மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் ஆக்ஷன். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஸ்மார்ட்டாக சொல்லணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றத விட நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு பொலைட்டாக நீங்கள் ரெக்யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெக்யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க, சரிங்களா? நீங்கள் கமெண்ட்டை பின் பண்ணணும். உங்கள் சப்ஸ்கிரைபர் கிட்ட நீங்கள் சொல்லணும், நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு கிவ்அவே இருக்குது. அதாவது கிவ்அவே இருக்குன்னு போய் சொல்லக்கூடாது. உண்மையாக உங்களால் கிவ்அவே பண்ண முடிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். இது ஆப்ஷனல் தான், இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய லாங்கஸ்ட், அதாவது நிறைய பாப்புலர் கண்டென்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுங்கள். அதை உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்லலாம். நம்ம சேனலில் ரொம்ப வியூஸ் பண்ண நிறைய பேர் பார்த்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்களுடைய ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் கேட்கலாம். உங்கள் சேனலை நீங்களே ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே நல்ல பாப்புலர் வீடியோவை கமெண்ட் பண்ணி, அதாவது கமெண்டில் பின் பண்ணி வைங்க, சரிங்களா?
அஞ்சாவது பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கொலாபரேஷன். ஸோ நம்ம சேனலில் கொலாபரேஷன் போடாதீங்கன்னு சொல்லிட்டு நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனால் கொலாபரேஷன் போடலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு சேனலில் கொலாபரேஷன் பண்ணுறீங்கன்னா அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு கொலாபரேஷன் போடுங்க. இப்போது எக்ஸாம்பிள் நான் என்னுடைய சேனலை நான் சொல்கிறேன். நீங்கள் யாராவது டெக் சேனல் என்னைய போல் நீங்கள் டிப்ஸ் சொல்கிற சேனலாக இருந்தால், இப்போது என் சேனல் கொஞ்சம் நல்லா வியூஸ் போகுதுன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா என் சேனல் நல்லா தான் வியூஸ் போகுது. ஏன்னா 5500 சப்ஸ்கிரைபருக்கு இந்த வியூஸ் ஓகே. ஸோ என்னுடைய சேனல் நல்லா வியூஸ் போகுது. ஸோ என்கிட்ட நீங்கள் கொலாப் பண்ணிங்கன்னா, கொலாபரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆடியன்ஸும் உங்களுக்கு கிடைப்பாங்க, உங்களுடைய ஆடியன்ஸும் எனக்கு கிடைப்பாங்க. ஒரே சேனல் ஒரே நீச்சில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கொலாப் பண்ணுங்கள். கொலாப் பண்ணும்போது கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இல்லைனா ஸ்ட்ரைக் காப்பிரைட் கிளைம் எல்லாம் வரும். கொலாப் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக கொலாப் பண்ணலாம், ஆனால் ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொலாப் பண்ணால் நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்கும். சரிங்களா? 6th பாயிண்ட், ஊக் அண்ட் எடிட்டிங் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங்கில் உங்கள் வீடியோக்குள்ளார ஒரு எக்ஸைட்டிங், ஒரு ஃபியர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாமே ஒன்று தானே. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் சொல்லணும். இந்த வீடியோக்குள்ளார லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அதிசயம் நிகழும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கூட பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஊக் பண்ணி அந்த வீடியோவை கொண்டுட்டு போகணும். அப்படி நீங்கள் போகும்போது உங்களுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக சப்ஸ்கிரைபர் அண்டு வியூவர்ஸ் கிடைக்க நீங்கள் ஈவினிங் 6 to 10 o'clock அந்த டைமில் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா அது பீக் டைம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஒர்க் டைம் முடிச்சுட்டு இந்த 6 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பாங்க, நெக்ஸ்ட்டு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பாங்க, வீட்டில் வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மார்னிங் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா ஷார்ட் ஸ்பீடில் நிறையவே போகும். இதெல்லாம் என்னுடைய சேனலில் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப், கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை மஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் கிட்ட டைரக்ட் கனெக்ட் ஏற்படும். ஸோ நிறைய விஷயங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடும்போது நிறைய எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? நம்ம வியூஸ் வந்து நிறைய தாங்க போகுது, ஆனால் லைக் வந்து மனசு வராதுங்க. யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க. அதுக்காக நமக்கு வியூஸ் வரலையே நினைக்காதீங்க. கண்டிப்பாக வியூஸ் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்டு கார்டு அண்ட் ஸ்க்ரீன் கண்டிப்பாக கொடுக்கணும். இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண ட்ரெண்டிங் கண்டென்ட்டை போடுங்க. அதே மாதிரி எவர்கிரீன் கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. ட்ரெண்டிங் கண்டென்ட்னா என்னென்னா, நம்ம இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை போட்டால் ட்ரெண்டிங். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ எவர்கிரீன். ஏன்னா எப்பவுமே வந்து மக்கள் தேடிட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து ட்ரெண்ட் ஆகாது. ஏன்னா தேவைப்படும் போது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எவர்கிரீன் கண்டென்ட் மட்டும்தான் போடுவேன், ட்ரெண்டிங் போட மாட்டேன். பிகாஸ் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் போயிட்டு அப்படியே நின்றுடும், அதுக்கடுத்து அது வியூஸ் போகாது. ஆனால் எவர்கிரீன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டேக்கு ஒரு வியூஸ் வந்தாலும் கண்டிப்பாக ரெகுலராக நமக்கு வியூஸ் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ புதிய யூடியூப்பர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய பேருக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 18+ மேலே இருக்கணும். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய சேனல் டிலீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மஸ்ட் உங்களுக்கு பொறுமை தேவை. ஏன்னா உங்கள் சேனல் புதுசாக உள்ள வந்திருக்கு. கொஞ்ச நாள் வந்து அது வந்து க்ரோ ஆக டைம் எடுக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நீங்கள் மலிவாக கொடுத்தாலுமே யோசிப்பாங்க, இவங்க மலிவாக கொடுக்குறாங்களே, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் 2 பேர் வாங்கிட்டு அவங்க விளம்பரப்படுத்துவாங்க, ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சேனலுக்கு ஒருத்தர் 2 பேர் வரும்போது அந்த ஆடியன்ஸை கமெண்ட் மூலமாகவும் இப்போ சொன்ன இந்த நான் சில பாயிண்ட்ஸ்
மூலமாகவும் நீங்கள் உங்கள் சேனலில் தக்க வச்சிங்கன்னா அவங்க போயிட்டு உங்களுடைய ஆடியன்ஸை கெயின் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம யூடியூப் சேனலை க்ரோ பண்ணணுமே தவிர போட்ட உடனே நமக்கு வியூஸ் போகாது. நிறைய பேருடைய மைண்ட் தாட் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு லேக்கில் வியூஸ் போகுது, எனக்கு ஏன் போகலன்னு நினைக்கிறீங்க. தவறான கருத்து. மற்றவங்க எஃபெக்ட் ஆட் ஒர்க் வந்து நிறைய போட்டிருப்பாங்க. அவங்களும் நம்மளை போல தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அடிபட்டு வியூஸ் போகல, டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் பொறுமை, கன்சிடென்சி இந்த 2 விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு யூடியூப் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இப்போ என்னுடைய சேனலும் அப்படி சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்குறவங்களுக்கு என்னுடைய சேனல் வியூஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு. என்னுடைய 5500 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1500 வியூஸ் லாங் வீடியோவில் கிடைக்குது. ஸோ சிபிஎம் பார்த்தீங்கன்னா 110 கிடைக்குது. ஸோ எனக்கு சிபிஎம்மும் குட்டாக இருக்குது அண்ட் வியூஸும் ஓகே. ஸோ இது போக போக தான் க்ரோ ஆகுமே தவிர ஒரே அடியாக க்ரோ ஆகாது. இதெல்லாம் நான் ஓப்பன் டாக் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்டயே நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகலை, நீங்கள் ஏன் டிப்ஸ் சொல்கிறீங்கன்னு. தப்பு. என் சேனலுக்கு சிபிஎம் குட்டாக இருக்குது, சரிங்களா. ஆவரேஜ் வியூ டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் பார்க்குறாங்க. ஸோ நமக்கு வியூஸை விட சிபிஎம் தாங்க மஸ்ட்டு. ஸோ இந்த சிபிஎம் பற்றி அடுத்த வீடியோவில் நான் டீப் அண்ட் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா சிபிஎம் இருந்தால் தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். நிறைய பேருக்கு 1000, 3000, லட்சம் வியூஸ் போகும், ஆனால் அமௌண்ட் வராது. எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் போனாவே 110 ருபீஸ் வரும். ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு 10,000 வியூஸ் போனாகவே ஒரு 1300 அப்படி கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க, ஆனால் எனக்குமே சிபிஎம்மை நான் வந்து குறைக்க மாட்டேன். ஸோ அதனால் சிபிஎம் ரொம்ப மஸ்ட்டு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த கண்டென்ட்டில் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீப் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வியூஸை விட சிபிஎம் மஸ்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த கண்டென்ட் சிபிஎம் பற்றி வேணும்னா எனக்கு சிபிஎம் பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி தரேன், சரிங்களா.